2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? 2026 புத்தாண்டு மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் அவர்களும் களத்துல இறங்கி இருக்கிறதுனால இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் சார். ஆல்ரெடி களத்துல இருக்கிற திமுக அதிமுக மட்டும் இல்லாம இப்போ நான் தமிழர் கட்சி, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 2 போட்டிகள் மட்டும் இல்லாம இப்போ இத்தனை பேர் சேர்ந்து போட்டி போட்டா இந்த களத்துல யார் வின் பண்ணுவா, எப்படி இருக்க போகுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்குல்ல சார். ஸோ இந்த தருணத்துல நீங்க என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது எல்லா கட்சியும் சொன்னீங்க, எங்க கட்சியும் விட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. இல்ல அண்ணாமலை மட்டும் தான் சொன்னீங்க. கட்சி பேரெல்லாம் சொன்னீங்கனால கட்சி சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆல் இண்டியா ஆள்றோங்க நாங்க, அதுல எங்களுக்கு கர்வம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்ல ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, எல்லாம் சொன்னீங்களே, எங்க கட்சி காணும்னு பார்த்தோம். பிஜேபி அப்படி அது சந்தோஷமா இருக்கு. பிஜேபியும் இப்போ களத்துல இருக்கு சார். எப்படி இப்போ இருக்க போகுதுன்றதை சொல்லுங்க. அப்படி இல்லை, அதாவதுங்க 2 விஷயம் தான். குரு பயிற்சி வருது, அதே போல வந்து குரு அதிச்சாரம் இருக்கு. சனியுடைய வாக்கியப்படி சனி பயிற்சியே இருக்கட்டும், திருக்கணிதத்தில் வந்துருச்சு. இப்போ கிரகங்கள் வந்து எப்படின்னா மாத கிரகங்கள் இருக்கு. இப்போ மார்கழி மாசம் மட்டும் சூரியன் வந்து தனுசுல இருப்பார். மார்கழி முடிஞ்ச உடனே சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார். அதாவது தை மாசத்தில் மகரம். அதனால்தான் தை வந்து மகர சங்கராந்தின்றதெல்லாம் கொண்டாடுறோம். இப்போ மகர ராசியில இருக்கக்கூடிய சூரியன் மாசி மாசம் வந்து இதுல வருவார், கும்பத்துக்கு வர்றார். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்பாக்டை கொடுப்பாங்க. ஒரு ராசிக்கும் ஒரு இம்பாக்ட். 7ஆம் வீட்டில் வருவாங்க, 8ஆம் வீட்டில் வருவாங்க, 2ஆம் வீட்டில் வருவாங்க, 6ஆம் வீட்டில். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சூரியன். அடுத்தது செவ்வாய். அவருடைய அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான், ஏன்னா பிளானட் மூவ்மெண்ட்டே இருக்கும். இப்போ வந்து சும்மா இது வந்து எடுத்தோம் கவுத்தேன்னு நீங்கள் கேட்டது என்னன்னா, இவங்க இதில் என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் யாருது? களம் வந்துங்க இப்போ எப்படின்னா கூட்டணி தான், சோலோ களம் கிடையாது. இதில் இந்த கூட்டணி எல்லாமே அமையறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல அமைச்சு இறங்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது. அது யாராக இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும். இந்த கடைசியில் பார்த்துக்கலான்னா இந்த விஜய் ஃபேக்டர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். விஜய் கடக ராசிக்காரர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலை கடக ராசிக்காரர். நயினாரதும் வந்து பவர்ஃபுல்லான அமைப்பு. எடப்பாடி சாரது வந்து கன்னி. ஸ்டாலின் சாரது சிம்மம். உதயநிதி சாரது வந்து ரிஷபம். ஸோ இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், நிறைய ராசி பலன்லாம் படிச்சிருக்கோம். அதில் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கடகத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் என்னன்னா உதய சாரது வந்து இந்த மார்ச் மாசத்துலேருந்து ராகு புத்தி சுக்கரன்ல மாறி குரு புத்தி வருது. அந்த குரு புத்தி வர்றதுக்கு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணலாம்னா அவர் களத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ இருக்கிற அந்த ஸ்பீடு வேகம்லாம் தப்பாயிடும். அதனால எல்லாமே அவர் மார்ச் மாசத்துக்குள்ளேயே அவருக்கு எல்லாமே இம்பாக்ட் இருக்குது. எத்தனை கூட்டணி கீட்டணி எல்லாம் அவர் முதல்ல டிசைட் பண்ணாருன்னா ஒரு வலிமையா இருப்பாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகள். அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதே போல பெரிய விஷயம் யாருக்கு பார்த்தா எடப்பாடி சாருக்கு குரு வந்து ரொம்ப பலம் கொடுக்க போறார், வரக்கூடிய குரு பயிற்சி. ஆனா அது மே மாசத்துல இருந்து ஜூன் மாசம் தான் அது வரப்போகுது. ஆனா அதுக்குள்ள இந்த தேர்தல் வந்துடும். அதனால அவர் இப்பவே அதை அறுவடை பண்ணணும். ஏன்னா கன்னியா ராசிக்கு 10ல் குரு இருக்கு. 10ல் குரு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா பதவியை வந்து கெடுக்க பார்ப்பான். பதவிகளை வந்து அது முதல்ல நம்ம வந்து உஷாராயிடும். சரி, உஷாராயிட்டு இப்பவே வந்து பொங்கல் வர்றதுக்குள்ளேயே
இறங்கி எல்லாருமே கூட்டணி வச்சு, ஏன்னா இந்த கூட்டணிகளை நான் நம்பல. இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறச்ச, சிம்மத்தில் கேது இருக்கிறச்ச, இவங்க தான் என் கூட்டணி, இவங்களோட தான் நான் என் கூட இருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஸ்திரம் பண்ணிக்கணும். சரி. அந்த கூட்டணிகளை கரெக்டா இல்லைன்னா கூட்டணிக்காரங்க ஜம்ப் ஆவாங்க, ஆதாயத்தை பார்ப்பாங்க, சீட்டு பார்ப்பாங்க, மற்ற அவங்களுக்கு செல்வாக்கு பார்ப்பாங்க. அதனால முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி கையெழுத்து வாங்கி டிக்ளேர் பண்ணி களத்துல இறங்கி, இதுதான் வந்து சூட்சமம்ன்றது. கிரகங்கள் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடும். இப்போ நம்ம சொன்னோம், அதாவது என்ன சொன்னோம், தனுசு ராசிக்கு கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரணாகதி அடைங்கள், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரணாகதி அடைங்கள். ஏன் சொன்னோம்? கன்னியா ராசிக்கும் சொன்னோம். இந்த கிரகத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கூடாது. அதெல்லாம் எப்படி நான் என் பொண்டாட்டி கிட்ட சரணாகதி ஆகலன்னா கஷ்டப்படுவேன், இறங்கிதான் போகணும். ஸோ இது போல வந்து நன்றாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து நானும் ஒரு கட்சியில் இருக்கேன், எல்லாருக்கும் இருக்கு. இப்போ உதய்க்கு நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கு, விஜய் சாருக்கு நல்லா இருக்குது. எந்த லெவலில் அவர் கூட இருக்கவங்க அதை கொண்டு போறாங்கன்றதை நீங்க பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எல்லாமே இப்போ எதுவாக இருந்தாலும் ஜனவரி 14 வரைக்கும் தை மாசத்துல இருக்கக்கூடிய சூரியன், பிப்ரவரி 14 ஜனவரி 14 தான் தை மாசத்துக்கு வராரு. பிப்ரவரி 14 லவர்ஸ் டே வரைக்கும் அவர் இருப்பாருங்க. அந்த சமயத்துக்குள்ள தமிழ்நாடு அரசியல் எதெல்லாம் தேர்தல் இந்த கூட்டணி எல்லாம் செட்ரைட் ஆயிட்டு கொண்டு போன பிறகுதான் இதை பத்தி நம்ம சரியா பேச முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எப்படி பார்த்தா நீங்க இப்போ உதய் அவர்களை பத்தி சொன்னீங்க. அவர் ஆல்ரெடி ரிஷபராசி இப்பதான் டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இல்ல, அவருடைய பலம் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இருக்கிறதே இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது தான் துலாத்துக்கு, அதுக்கப்புறமா கடகம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் விஜய் சார் வராரு, அண்ணாமலை சார். சார் அப்படி இருக்கும்போது இப்போ பிஜேபியில வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான நயினார் நாகேந்திரன் சார் ஜாதகம்லாம் எப்படின்னா ரொம்ப நிதானமா தீர்க்கமான முடிவுகள் எடுப்பாரு, அவசரப்பட மாட்டாரு, பழுத்த அரசியல்வாதியோட எல்லாரையும் இன்னைக்கு வரைக்கும் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கார். அவருடைய அரசியல் வாழ்க்கை 40 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வருஷமா இத்தனை நாள் வரைக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் பேர் வரைக்கும் அவருக்கு தெரியும். ஸோ அவரெல்லாம் வந்து தீர்க்கமாக உடனடியாக முடிவுகளை, அதனால தான் சொன்னேன் பெரிய கூட்டணிகள் யார் வைக்கிறாங்களோன்றது தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் இல்லை, தனிப்பட்டல இவங்களுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அவங்க எப்படி அறுவடை செய்ய போறாங்கன்றது தான் முக்கியன்றது தான் நான் சொன்னேன். அப்படின்னு பார்த்தா இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஆல்ரெடி கூட்டணியில தானே சார் இருக்கு. இப்போ இவருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு, அவர் கூட்டணியும் இருக்காரு அப்படின்னும் போது. ஆமா, அதாவதுங்க கூட்டணியில இருந்தாலும் எல்லாமே ஏற்கனவே இந்த கூட்டணி இருந்தாலும் திமுக வந்து வலிமையான கூட்டணியில இருக்கு. அந்த கூட்டணிக்கு மேல இவங்க ஒரு பெரிய கூட்டணி இருக்கணும். திமுக ஆளுங்கட்சி அசுர பலத்தோடு இருக்கு. அது இல்லாம திமுகவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் திமுகக்கு இருந்த பூத்து கமிட்டி மாதிரி அடுத்த லெவல்ல கட்சின்னு பார்த்தா ஆளே கிடையாதுன்ற கட்சியில இருந்த பிஜேபி தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்டு படி பூத்து கமிட்டி அதிகமாக போட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது தான் ஏடிஎம்கே. ஸோ அப்போ பிஜேபியுடைய வளர்ச்சின்றது பார்க்கணும் நீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது மட்டும் பத்தாது, இனி கூட்டணியில் வந்து யாரெல்லாம் சேர்றது, அது இல்லாமல் தேர்தல் நேரத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் வர்றது தான் தேர்தல் நடக்க போகுது. எதிர்கட்சிகள்ன்றது எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆண்டுல கண்டிப்பா எல்லாரையும் திருப்திப்படுத்திருக்க முடியாது, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்பெல்லாம் அறுவடை பண்றதுக்கு இவங்கெல்லாம் கூட்டணி பண்ணாலும், யாரு நீங்க சொன்ன ஏடிஎம்கே பிஜேபி, நான் வர உங்க பிரச்சனைக்கு எல்லாம் பண்ணாலும், விஜய் சார் தனியாக ஒரு கூட்டணி வைக்கிறார், சீமானும் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே எங்களுடைய எல்லா ஓட்டுமே பிரியும். அதுல திமுக வந்து விஜய் எவ்வளவு பிரிக்க போறாருன்றது தான் அடுத்த கொஸ்டின். அடுத்தது ஏடிஎம்கேல எவ்வளவு பிரிக்க போறாருன்றது அடுத்த கொஸ்டின். இப்ப திமுக இருந்து விஜய் அதிகமா பிரிச்சாருன்னு வச்சுக்கோங்க, எங்க கூட்டணிக்கு வலிமையாயிடும்.
ஆனால் விஜய் சார் வந்து ஏடிஎம்கேலேருந்து அதிகமாக பிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்கள் கூட்டணிக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு வரும். ஸோ விஜயோட இம்பேக்ட் ரொம்ப. இது அடுத்தது சீமான் சார் இருக்கார். இப்போ இதில் வந்து அவர் இன்னும் தனியாக நிற்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தனியாக நிற்கட்டும், அவரை பற்றி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் சாருக்கு எனக்கு எல்லாரும் நண்பர்கள். ஆனால் இந்த சமயத்தில் அவர் தனியாக நிற்கிறதுனால அதே அளவுக்கு அவர் ஓட்டு வாங்குவாரான்றதை பார்க்கணும். விஜய் இப்போ களத்துல இருக்கிறதுனால அப்படி கிடையாது, இவருக்கு போட்டாலும் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த ஓட்டை கண்டிப்பா வேற யாருக்கா தான் போடும். கண்டிப்பா சார். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் விஜய் சார் சீமான் சார் இல்ல, நம்ம இந்த வாட்டி டிஎம்கேக்கு தான் நமக்கு ஆன்டியா போகணும்னு சொல்லி அவர் ஒரு கூட்டணி எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய பலம். இதெல்லாம் பார்ப்பதுக்கு தான் February 14 வரைக்கும் இழுக்கும்ன்றது. சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். உங்களுக்கு நிறைய இருக்கும், சொல்லுங்க. இல்லை சார், இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னன்றது நமக்கு தெரியும்ல சார். விஜய் அவர்களோட இந்த புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்சு இப்போ புதுசாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது, நான் களத்தில் தான் நிற்பேன், நான் சிஎம்மாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த மக்களோட இது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு இதே ஏரியாவில் பக்கத்தில் தான் வேற ஒரு சேனலுக்கு நான் தான் சொன்னது, புரட்டாசியில் பேசுகிறது விஜய் சாருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ஆரம்பிச்சது 40 பேரை கொண்டுட்டு ஆரம்பிச்சது, அது வேற விஷயம். ஆனால் அது வந்து அவருக்கு வந்து பெரிய ஸ்டார்டிங் கொடுத்துருச்சு. விஜய் சார்து நான் ஏற்கனவே சொன்னது தான், நீச்சபங்க ராஜயோகம்னு இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். அதை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதில் வந்து நிறைய ஜாதகத்தில் யோகங்கள் தான் முக்கியம். அதுபோல் இன்னொரு நீச்சபங்க ராஜயோகமும் இருக்குது இங்கே. யாருன்னா உதய் சார். ஸோ ஒரு நீச்சபங்கம் வேலை செய்யறது விஜய் சார்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீச்சபங்கம். இல்லைன்னா ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷம் சினிமாவை ரூல் பண்ண முடியாது, சினிமாலே இவ்வளோ பெரிய மாஸ் லீடர் ஆக முடியாது. ஒரு மலேசியாவில் போனால் 80,000 பேர் வந்து நிற்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் இப்போ எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த யோகங்களில் தான் கணக்கில் பார்த்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, நான் பிறந்திருக்கேன், நம்ம போனால் 10 பேர் வருவானா? வரமாட்டான். நம்மளே கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இல்லை அது அடுத்த விஷயம். ஆனால் இது போல மாஸ், ஒரு செல்வாக்கு, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பா சார். அதில் வந்து விஜய் சாருக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அவர் வந்து இதை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவர் தான் வந்து இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்றது எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஆனால் அது கூட்டணிகள்லாம் எப்படி சேருதுன்றது நீங்கள் கேட்கறதுக்கு விஜய் சார் எப்படி இருப்பார்னா நல்ல ஜாதகம், அவருக்கு இப்போதைக்கு நல்லது. இது நான் இன்னும் சொல்லிட்டேன், ராகுபத்தி இருக்குது. அதனால மார்ச் மாதம் வரைக்கும் அது அப்லிஃப்டாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதம் தாண்டி தான் எலெக்ஷன் வருது நான் சொல்கிறது. அதனால் அந்த மார்ச் மாதத்துக்குள்ள அதை அப்லிஃப்ட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கிறாரா, இல்லை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பலத்தை வாங்கி டவுன் ஆகிறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். February 14 தான் அதெல்லாம் தெரியும். கடைசியா ஒரு கேள்வி சார். உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக தானே சார் இருக்காங்க, அவர் களத்துல வந்து நின்று முதலமைச்சராக போட்டி போடல, அப்ப அவரோட என்ன சார்? எதுக்கு இப்போதைக்கு ஒரு அவங்க அப்பா இருக்காரு, அந்த உதயநிதி சார்தோ அந்த குடும்பமோ கலைஞ்சிருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் வந்து அந்த பதவியை பிடுங்கலை. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். உதயநிதி சார் இருக்கிறச்ச எப்படி வந்து அவங்க அப்பா இருக்கிறச்ச உதயநிதி சார் வருவார்னு நான் சொல்ல முடியும். உதயநிதி சார் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வார்னு தான் நான் சொன்னேன். அவருடைய கிரகம் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யும். அதை தான் வரக்கூடிய காலத்தில் பார்க்க போறீங்க. நீ என்னன்னா தேர்தல் கூட்டணி விஷயமா அது. இப்போ வந்து கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்குதுன்னா நம்ம ஜாதகத்தை வச்சு அலசிடலாம். இப்போ நம்ம பேசிட்டு போனால் அன்னைக்கு நைட்டே கூட்டணி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய. அதே போல் வந்து யாருக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மனிதர்கள் தான், இந்த கிரகங்கள் வந்து மோசமானது. ஹெல்த் விஷயத்தில் யாரெல்லாம் தொந்தரவு பண்ண போகிறதுன்னு பார்க்கணும். விஜய் சார்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. விஜய் சார்து நீச்சபங்க ராஜயோகம் பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதை வந்து அவர் எப்படி கொண்டு போகிறாரு, அவர் கூட இருக்கவங்க அவரை கொண்டு போய் நிற்க போகிறாங்களா, இல்லைன்னா சைடில் இழுத்து விட போகிறாங்களான்றது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்க்கணும். மார்ச் மாதம் வரைக்கும் விஜய் சாருடைய அமைப்பில் வந்து பிரமாதமாக இருக்கிறச்சு. அந்த குரு புத்தி வருதுனால அந்த குரு புத்தியை அவர் எப்படி ஓவர்லுக் பண்ண போகிறாருன்றது தான் வரக்கூடிய காலகட்டம். ஃபைன் சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.